ஏம்மா இந்த பல்லிய என் மேல இருந்து காலை எடுக்க சொல்லுங்கம்மா. சஞ்சு சாப்பிட்டு தானே இருக்கான், கால் எடு. அம்மா எனக்கு காலா வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன். பாப்பா கால் வலிக்குதா, கொஞ்ச நேரம் போட்டுக்க விடு. அம்மா ஒழுங்கா கால் எடுக்க சொல்லுங்கம்மா, அப்புறம் அடிச்சு நானே நல்லபடியா சொல்லும்போது எடுக்க சொல்லுங்க. சஞ்சு கால் எடு. எடுக்க முடியாது. ஏம்மா உன் புள்ளைய நீ ஹீரோவா தானே பார்த்திருப்ப, இப்போ நீ வில்லனா பார்க்க போறப்ப. அவ மேல ஒரு அடி பட்டதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நீ. என்னமா அங்க அமக்கலாம்? ஏன் சின்னது சாப்பிட்டுச்சே, பட்டு தூங்காம அவன் மேல காலை போட்டு அமக்கலாம் பண்ணி இருக்குது. சஞ்சு இங்க வா, மாமா கிட்ட வா. அம்மா நான் இங்கே தூங்குறேன். வாமா கட்டில மேல படுத்துக்குவாமா. வேணாம் வேணாம், கீழே விழுந்துடும், நான் இங்கே படுத்துக்கிறேன். அங்க அண்ணா அமக்கலாம் சாப்பிட்டு தானே இருக்காங்க. நான் ஒன்றும் அமக்கலாம் பண்ணல மாமா, மேலே கால் தான் போட்டிருக்கேன், கால் வலிக்குது அண்ணா கால் போட்டிருக்கேன் அண்ணா மேலே. நான் அண்ணா கூப்பிடுன்னு சொல்லும் போது ஒரு நாளாவது அண்ணா கூப்பிட்டுருப்பேன். இப்போ பாத்தியம்மா மாமா கிட்ட அண்ணா மேலே கால் போட்டுருக்கலாம். சரி சரி கொஞ்ச நேரம் போட்டு விடா கம்மி. இதுவே நான் அவளை எதுனா பண்ணா இந்நேரம் கும்பெடுத்து வந்து பட்டப்பட்டே நடிச்சிருப்பீங்களா? இப்போ அவள் இது பண்ணாலும் எதுவும் கேட்காதீங்கண்ணே. சரி விடு, சின்ன குழந்தை தானே, அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணாயே கல்யாணம் பண்ணின்னு போகிற வரைக்கும் தான் உங்ககிட்ட விளையாட முடியும். அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அங்கெல்லாம் விளையாட முடியுமா சொல்லு? நாளைக்கே இவளை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். இப்படி சொல்லியே ஏமாத்துங்கம்மா. சின்ன வயசுல நீ அக்காவும் இப்படி தான் சண்டை போட்டு இருப்பீங்க. ஏன்னா அதை ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயோ நானும் அக்காவும் எவ்வளவோ மேலே, இதுக்கு ரெண்டு இருக்குது பத்தியா, ஊரே கூட்டிடுவாங்க அந்த மாதிரி சண்டை போடுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்னமாச்சு ஏதாச்சு வீட்டில் பெரிய சண்டை போடுறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. என்னைய பசங்களாம் சாப்பிட்டாங்களா? சின்ன சாப்பிட்டதுக்கா அந்த பேச கூட்டினேக்கா. சீக்கிரம் ஊட்டி விட, மணி ஆகுது, எப்போ சாப்பிட்டு எப்போ சின்ன ஆகுது எப்போ தூங்குறது, அதுக்குள்ள ரெண்டு சண்டை போட்டுக்குதுங்கக்கா. ஆரம்பிச்சிட்டுங்களா? என்ன நீ இன்னும் தூங்கலையா? எங்கம்மா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன காற்று பத்தலையா? உள்ள போய் படுக்கிறது தானே ஃபேன் காத்துல? நான் எப்பவுமே வெளியில தான் படுப்பேன், கட்டில் போட்டேன். இந்த இயற்கை காத்து தான் எனக்கு பிடிக்கும். மழை காலம் வந்த மட்டும் தான் வீட்டுக்குள்ள படுப்பேன். இந்த சாப்பிடு. பரவாயில்ல, இந்த ஊர்ல கொசுலாம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம்மா, தண்ணிலாம் இங்கே அப்படியே ரொம்ப தேங்க நிற்க வைக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் நல்லா வெட்டி விட்டுன்னு வச்சுக்க, தண்ணிலாம் நிற்கவே நிற்காது. அதனால கொசுலாம் இல்லை. தண்ணி தேங்கி நின்னா தான் அதில் வந்து கொசு முட்டை விட்டு நிறைய கொசு உற்பத்தியாகி கடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே தண்ணிலாம் நிற்கவே நிற்காது. எங்க வீட்டில் கூட அவ்வளோ கொசு இல்லைண்ணே, ஒரு சில இடத்துல கொசு இருக்குதானே. பசங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டாங்களா? இன்னும் தூங்கலண்ணே, கதை பேசி நிற்குங்க. அப்பயே தூக்கம் வருது நினச்சிங்க. இன்னும் தூங்காமல் ஆட்டம் போட்டு இருக்காங்களா? தூங்கத்துக்கு 12க்கு மேலே ஆகும் அதுங்க. காலையில் விடிய தூங்கி நிற்குங்க, நைட் எல்லாம் கதை பேசிட்டு. தாக்கட்டு ஏக்கா, உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியா? சாப்பிட்டாரா இல்லையா கேட்டியா? எனக்கு எங்கள் வீட்டுக்கு நடக்கிற சாப்பாடு கொடுத்தாரா இல்லையாம்மா? ஃபோன் பண்ணேன்டி. தங்கதுரை சாப்பாடு தந்து கொடுத்தாரா, சாப்பிட்டாரா? குழம்புலாம் கொடுத்து அமைச்சிருந்தாலும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு சாப்பிட்டாங்க. இல்லைன்னா கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. ஆமாண்டி. சரி சீக்கிரம் சாப்பிட்டு படுத்து தூங்க, கலை சீக்கிரமா எழுந்துக்கணும். காலை 6 மணி பஸ்லாம் பிடிச்சி வீட்டுக்கு போனோம். ஏண்டி எவ்வளோ கலை சீக்கிரமா போய் நடி பண்ண போற? அக்கா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாக்கா? நாளைக்கு நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். அடி வாங்குவேன். நாளைக்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். என் மிஸ்கிட்ட சொல்லி திரும்ப வந்தா லீவ் சொல்லிட்டேன். இங்கே பாரு, இங்கே ஒரு வேலையும் கிடையாது. காலையில் எழுந்துமா, 6 மணி பஸ் பிடிச்சமா, வீட்டுக்கு போனோமா, ரெடி ஆகணுமா, ஸ்கூலுக்கு போனோமான்னு இருக்கணும். நம்மளுக்கு எதனா இங்கே வேலை இருந்தால் கூட பரவாயில்ல. மாமா காலையில் வந்து என்ன ராட்டினத்தில் கூட்டு மரசு வைக்காருமா? நானும் வருவேன். போய் இன்னும் கோயிலில் சுற்றி பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. திருவிழாவும் முடியல, அதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் ஸ்கூலுக்கு போனான்னு சொல்கிறீங்க. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு தானே கூட்டு வந்தீங்க? ஏன்னா இன்னைக்கு தானே அருண் நம்ம கூட நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு போய் என்ன சுற்றி பார்க்க போற? நான் ஒரு ராட்டினத்தில் கூட ஏறவே இல்லை. நான் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன், மாமா என்னை கூட்டு மரசு வைக்காரு காலையில். நான் போய் எல்லா ராட்டினத்துலையும் ஏறி சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன். நல்லா கோயிலில் என் பக்தி ரொம்ப முத்தி போச்சேன்னா கோயிலில் நான் கோயிலில் நிற்க பார்த்தலாம். விடுமா, சின்ன பசங்க தானே ஆசைப்படுறாங்க ராட்டினத்தில் என்னன்னு. நான் கூட்டின்னு போயிட்டு வரேன். நீங்கள் வந்து சாயங்காலமாக கூட கிளம்புங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் போய் என்ன பண்ண போறீங்க? அந்த லீவ் சொல்லி தானே வந்துருக்கீங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா இதுங்களை வச்சு ஒரு நாள் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். நாளைக்கு இதுங்களை வச்சு நான் சமாளிக்கணுமா? நான் எந்த அமக்கலமே பண்ண மாட்டேம்மா. ஆமாம்மா, நான் கூட அமக்கலமே பண்ண மாட்டேம்மா. நீங்கள் சொல்கிற பற்றி கேட்குறோம். ஆமாம், இப்போ இப்படி தான் சொல்வீங்க. நாளைக்கு காலையில் ஸ்கூல் டைம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சொல்கிற பற்றி கேட்க மாட்டீங்க. எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அங்கே ஓடி போயிடுவீங்க. எங்கேயும் போக மாட்டேம்மா. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ராட்டினத்தில் விளையாடிட்டு மதியானத்துக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாயங்காலமாக வீட்டுக்கு போகலாம். ஆமாம், நீ நிறைய மீன் குழம்பு, வறுத்த மீன், ஏழை அதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் அன்னி சுடி வச்சிருக்குது. நாளைக்கு சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். இதுக்கு சோறு இருந்தால் போதும். ஆமாம், இவன் சாப்பிடவே மாட்டேன், வந்து பார்த்து வச்சுவா. என் வீட்டு பசங்க வேற மாமா வீட்டு தோட்டத்தில் போய் சுற்றி பார்க்கணுமா, பம்பு செட்டுலாம் விளையாடணும் சொல்லி நிற்குங்கடி. அதுங்க கூட கூப்பிட்டா வரவே வராதுங்க. போகிறதா நீ மட்டும் தான் தனியாக போகணும். ஐயா ஜாலி பம்பு செட்டுக்கு போகிறோம். ஆமாம்மா, பசங்களாம் கூட்டு பம்பு செட்டுலாம் போயிட்டு வாங்க. போய் தோட்டத்தில் பசங்க சுற்றி காமி. இதோட எப்போ கூட்டு வருவீங்களோ தெரியல. சரிண்ணே, அப்போ சாயங்காலமா 4 மணிக்கு பஸ் கிளம்புறோம். சரிம்மா, சாப்பிட்டு படுங்கம்மா. எங்க இவனை கூட்டி விட்டு சாப்பிடலான்னு பார்க்க எவ்வளோ நேரமா சாப்பிட்டு காம்பருங்க. எனக்கு போதுமா, கையை கழுவிட்டு போய் படு. சாப்பிட உடனே படுக்கக்கூடாதுமா, கொஞ்ச நேரம் அப்படி இப்படி உழத்த சொல்லு, அதுக்கப்புறம் படுத்து தூங்கலாம். போதுமா? சரி, எந்த கை கழுவா. காலையிட எடுக்க முடியாது, ரொம்ப ஓவரா தானே பண்றீங்க. எறும்பு மாட காலையிட மரியாதையே சொல்லி கேட்க போது கிடையாது. அண்ணன்ற பையன் கொஞ்சமாவது இருக்கா பறிவுக்கு. எந்திரி போய் கை கழுவணும். போய் எதிரி புடலுசு. ஏமா வழியிலே ஒரு புளி முட்டை படுத்துன்னு இருக்கு, வச்சிருவா. நாளைக்கு காயெல்லாம் வச்சு பாடுறா, அப்புறம் தெரியும் உனக்கு. போகுமனு சதீஷ், தங்கச்சிலாம் மெரிக்க கூடாது. வழியில எது இருந்தாலும் மெரிச்சுட்டு தான் தெரியுமா போனோம். போடா இருக்க இடத்துல நீ இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் எங்க போயிருக்க? ஓ, இப்படி போய் கழுவு. இங்க பாரு, அண்ணன் போயிட்டு கையை கழுவுன்னு வருவேன். அதுக்குள்ள நீங்க இருக்க கூடாது, ஏந்து ஓடி போய் உள்ள. நான் இங்க தானே படுப்பேன், நீ பட உள்ள. பொம்பளை பொண்ணா அடக்க உடக்காம உள்ள போய் படு.
நம்மள பசங்க தான் வெளியில படுக்கணும். நீ போய் உள்ள படுற, நல்லா போக முடியாது. நான் இங்க தான் படுப்பேன், இதுதான் என் இடம். அப்படியா? ஆமா அப்படிதான். ஏக்கா ரெண்டும் எங்கன்னா அடங்குதா பத்தியா? என்ன பாத்தி என்ன? பார்த்து இந்த மாதிரி இருக்கேன். எப்படி தான் 2 பேரும் வச்சு சமாளிக்கிறியோ தெரியலையே. வேதனை கத்தி கத்தி ஆவி போய் நிற்கு. ஒரு நாளைக்கு 20 சண்டை ஏன் வருது எதுக்கு வருது எனக்கே தெரியாது. என்கிட்ட அடி வாங்கலாம் சதீஷ்க்கு தூக்கமே வராது அன்னைக்கு. இவ பண்றதுலாம் யார் கணக்கும் தெரியாது. சரி வெளியில தான் படுப்பேன்னு சொல்றியா? மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கொடை பிடிச்சின்னு படுத்து தூங்குவேன். பார்க்க வேற போறேன், மழை வரப்போதுன்னு கொஞ்ச நேரத்துல. மழை ஒன்றும் வராது. அருண்டி வராது. வந்துச்சுன்னா நான் கொடை வச்சுன்னு தூங்குவேன். உனக்கு என்ன வந்தது எப்போ? உனக்கு மயில உள்ள போய் படு. டேய் கொஞ்ச நேரம் இங்க படுக்கட்டும், தூங்க போய் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இப்ப கை கழுவு போய் முதல்ல. அவளை அம்மா பண்ணலாம் தூக்கமே வராதே. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்திருக்கு. நீ தானே எனக்கு அண்ணனா வந்து பிறந்திருக்க. வேற எங்கேயா போய் பிறக்கத்தானே? நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பிறந்தேன். நீ வேற எங்கேயாவது போய் பிறக்க வேண்டியதானே? எரும மாடு. நான் வந்து கவனிச்சுக்கிறேன். நான் சாப்பிட்டதே இல்லை கையில. நான் கை கழுவ போயிருக்கேன். சரி சும்மா கழுவி வரலாம். இதுங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது சாப்பிட்டு நான் குண்டாய் போறேன். சாப்பிடு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. ஏக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடியே என் மாமியாரும் என் வீட்டுக்காரன் இங்க இருந்து போச்சிங்களா, நேரம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ வசந்தி பக்கத்துக்கு போயிருந்தாங்களா? ஆமா 2 திட்டு கொடுங்க என்கிட்ட சொல்லாம கொள்ளாம திருவிதமா போயிருக்குதுங்க. மாமியார் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல, என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? வசந்தி தான் சொன்னா இந்த மாதிரி அம்மாவும் அண்ணனா வந்தாங்க நீ அப்படி சொல்லிட்டு. இந்த 2 திட்டு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திருவிதமா போய் வந்துருக்குதுங்க. சரி விடுடி பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதான் வீட்டுக்காரர் கூட்டு போயிருக்காரு. நீ போங்க நான் வேணாம்னு சொல்லல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு 2 நாக்கி போடுங்க. வசந்தி ஃபோன் பண்ணி ஏன் நீங்க ஏன் வரல, என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா, என் மேல என்ன கோவம் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு என்ன பதில் சொல்லுது சொல்லு? இது 2 என்கிட்ட சொல்லாம கொள்ளாமே போயிருக்குது. எனக்கு தெரியும். சரி விடு என்ன சொல்லி சமாளிச்சா? இந்த மாதிரி திருவிழாக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன், இன்னொரு நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி நம்ம வந்து எப்படின்னா 5வது மாசம் வளர்க்க பண்ணல, அப்ப போய் பார்க்கலாம். ஏமா சீமந்த எத்தனை மாசம் வச்சிருக்கீங்க? சீமந்த வந்து 9ஆம் மாசம் தானே. இப்போ வரது 5வது மாசம். அது சும்மா வீட்டோட மலையில போடுவாங்களா அந்த மாதிரி வளர்க்க பண்ணலான்னு இருக்கேன். சொல்றேன் என்னைக்குண்ணே வாங்க. சரிம்மா. சீமந்தம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தா எங்க வீட்டுல இடமே இல்லை. நான் எங்க வச்சு நான் பிரசவம் பார்க்க வரேன் எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்து வச்சுக்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நக்கா கட்டணம் கட்டிச்சு ஒரே ஒரு ரூம் போட்டு வீடு கட்டி வச்சுக்குது. ஒரு 2 ரூம் போட்டு கட்டி வச்சுக்கூடாது? ஏடி நான் சும்மா கட்டி வச்சிருந்தேன் இந்த தேவலை சாமான் போட்டு வைக்கிறதுக்கு. நீ வந்து அங்க இருக்கிற. ஏமா நீ ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிய, அந்த வீடு வேற பிரிச்சு கட்டணும் அந்த எல்லாம் பொண்ணும் அப்படி சொல்லி நிந்தியம்மா. அது எப்போ பண்ண போற? ஏன்னா என்கிட்ட காசு இருந்தா நாளைக்கே கூட ஆரம்பிச்சிருவேன். காசு இல்லாம தானே உட்காந்துருக்கேன். வரது மழைக்காலமா பார்த்து மழைக்காலம் முடிஞ்ச பிறகு வீட்டு வேலை ஆரம்பி. மழைக்காலம் முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிக்கணும். காசு வேணும்ல எனக்கு. அதனால தான் முடிச்சு உட்காந்து இருக்கிறேன். என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பசங்களுக்கு ஃபீஸை கட்டுறதா இல்ல சாப்பிட்றதா இல்ல குடும்பத்தை நடத்துறதா ஒன்னும் புரியல. ஒருத்தர் சம்பாரிச்சு சும்மா என்ன இருட்டா இருக்கு. ஏய் இவ்வளவு கை கழுவிட்டு சொன்னா எங்க போயிட்டு நீ? வெளியில ரோடு மலையில போய் பார்த்தா இருட்டா இருக்குமா? உன்னை யார் இப்ப ரோடுக்குலாம் போக சொல்றது? திமிரா படுக்கு முன்னு. பெரியமா நான் உங்க மடியில படுத்துட்டுமா? படுத்துக்கோ பள்ளி தூங்கிட்டாளா? இல்லைன்னா ஓடி வந்துருப்பா. நான் அந்த பெரியமா மடியில படுப்போம்னு அவ தூங்க. அவ டிஸ்டர்ப் பண்ணாத போய் படுப்போகும்னு. இப்ப முடிய பிடிச்சி அப்படியே இருக்க பரமாரிப்பா. சதீஷே சஞ்சு எழுப்பாதே. இல்ல பெரியமா நான் சும்மாவே இருக்க மாட்டான். அவளை சிலுமசம் பண்ணினே இருப்பான். அதுக்கு தான் அவ அடிக்கிறது அவனை. பண்ண முடியுங்க மட்டும் தூங்க. ஏமா உங்க ஊர்ல பிரசவம் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்களாமா? இல்ல நான் பிரசவம் பார்க்குற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இன்னும் கட்டல. ஒரு ஜரம் தலைவலினாலே 10 கிலோமீட்டர் போய் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதா? அப்போ பிரசவத்துக்கு 10 கிலோமீட்டர் போய் தான் பார்க்கணுமா? ஆமாண்ணே 2 பசங்க பிரசவம் பார்த்தால அங்கே தான் போய் பார்க்கணும். இன்னும் அந்த ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டல. ஏமா நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டல்மா, இங்கே நல்லா பிரசவம் பார்க்குறாங்கம்மா. நீங்கள் வேணா இங்கே கூட்டிட்டு வந்துருங்க. பார்க்கறேன் மாப்பிள்ள என்ன சொல்றாரு அதை பற்றி தான். மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துலேயே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா சீமந்தம் பண்ணி மட்டும் போங்க இங்கேயே பார்த்துக்கணும் நாங்கள் டெலிவரி அப்படி சொல்லியிருக்காரு. அது எப்படி நம்ம அவன் அம்மா வீட்டில் தான் டெலிவரி பார்க்கணும். என் வசந்தி மாமி என்ன சொல்றாங்க? அவங்களும் அதான் நீ சொல்றாங்க சீமந்தம் மட்டும் பண்ணி விட்டுட்டு போங்க. ஒரு 2 நாள் மட்டும் வேணா உங்க வீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எடுத்து விட்டுடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாங்கள் இங்கே பிரசவம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உன் மாமி என்ன சொல்லிச்சு? என் மாமி என்ன சொல்லிச்சு? நான் என் பொண்ணை என் கூடயே வச்சு தான் பார்த்துப்பேன். உங்கள் வீட்டிலலாம் விட முடியாது. பிரசவம் முடிஞ்சு 3 மாதம் இல்லை 5 மாதம் கழிச்சு வேணா அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏமா பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்போ நடுராத்திரில கிட்ட வந்து இடுப்பொலி வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் அந்த ஆட்டோவில் போகிறதுக்குள்ளே பிரசவம் ஆட்டோலேயே ஆகி போயிடும். ரோடு வேறு சரி கிடையாது. அவங்க தான் சொல்கிறாங்களே பிரசவம் வேணா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா என் மாமியார் ஒத்துக்க மாட்டேதுன்னு அவங்க பொண்ணு சீமந்தம் பண்ணி அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கின்னு பார்த்துக்கணுமா? என் அண்ணன் சொல்கிறது கரெக்ட் தான். சீமந்தம் பண்ணி 2 நாள் வேணா உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பி அவங்க வீட்டில் விட்டுட்டுருங்க. இல்லைன்னா உங்கள் மாமியை அனுப்பிச்சு விட அங்கேயே பிரசவம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்துங்கன்னு அதுக்கப்புறமா வீட்டுக்கு அப்படி கூட்டு வந்து நேரம் அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து 3 மாசமே 5 மாசமே இல்லை எத்தனை மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பிச்சு விடு அவங்க மாமியார் வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு 5 மாசம்லாம் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டான். பொண்டாட்டி விட்டு ஒரு நாள் இருக்கிறதுக்கு 3/4 ஆகும். இது நல்லா கதையாக இருக்குதே. குழந்தை வந்து பிரசவம் பண்ணியிருக்க பொண்ணு வந்து தனியாக இருக்க தனி நல்லது. புருஷன் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ பிரசவம் ஆன குழந்தைய நம்ம பார்க்கணும். உடம்பை வந்து பழைய நிலைமைக்கு தேத்தி கொண்டு வரணும். அந்த சின்ன குழந்தையும் பார்க்கணும். புருஷங்கான கூட இருந்தானா அவனுக்கு சப்ளை பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு கட்டி விடுவேன். நீ சொல்கிறது சரிதாங்க்கா. அவன் கூடயே தான் இருப்பான். நமக்கு நினைப்பான் குழந்தை பெருசாக வரைக்கும் நம்ம வீட்டு குழந்தைய போது நம்ம தேத்தி அனுப்பணும். 1க்கு 2 குழந்தைய பார்க்கணும். எதுக்கு பிரசவம் ஆகும்போது வந்து அம்மா வீட்டில் வச்சுக்கிறாங்கன்னா நான் அந்த குழந்தைக்கு பொண்ணுக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ உட்கார வச்சு சவரேஷன் பண்ணுவாங்க. அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் செய்வாங்களா? மாமியார் வீட்டில் குழந்தை பெற்றிருந்தா கூட இவ தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அனுப்பாத மாமியார் வீட்டில் 5 மாதம் கழிச்சு அனுப்பிச்சு விடு. புருஷன் அங்கே இருக்க சொல்லு.
ஏமா உங்க 2 பேருக்கும் குழந்தை பேர் பார்த்து 5 மாசம் கழிச்சு தானே அனுப்பிச்சு விட்டேன் உங்க வீட்டுக்கு. ஏன்னா சதீஷ்க்கு மட்டும்தான் இங்க வந்து நான் பசங்க பாத்துக்கினேன். சஞ்சுக்கு வந்து என் மாமியார் ஊர்லயே பாத்துக்கினேன். நான் எங்க இங்க வந்தேன்? ஆமா சதீஷ்க்கு மட்டும்தான் இங்க வந்து பிரசவம் பார்த்துனால மறந்து போச்சு. ஆனா வந்து கோமதி பசங்க 2 பசங்களுக்கும் இங்க தான் பிரசவம் பார்த்துனாங்க. ஆமா என்ன எங்கன்னா தூங்க விடுறாங்களா? கொஞ்ச நேரம் நல்லா ஜில்லுன்னு காட்டுல படுக்கலான்னு பார்த்தா கல்யாணம் உட்காந்து ரமன் கத்துனிக்காங்க அந்த 3 பேரும். இவங்க நைட்டுக்கு ஃபுல்லா தூங்காமே பேசிக்கினே இருப்பாங்களா? ஐயோ தெரிய தரமே இங்க வந்து படுத்துட்டு போல இருக்குது. வந்து உள்ள ஓடிடலாமா? எனக்கு நல்லா மகா பிறக்கும்போது ஞாபகம் இருக்குதுக்கா. நான் தானே பாத்துக்கணும் 2 குழந்தைங்க. ஆமா அப்போ உனக்கு கல்யாணம் ஆகல, சின்ன பொண்ணா இருந்தேன். அதுங்களுக்கு மேக்கப் பண்றதுன்னா ட்ரெஸ் மாத்தினா ஒரு நாளுக்கு ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் போட்டு அவுத்து பழைய நீதான் 2 குட்டி அழகா இருக்குங்க. இப்ப நாங்களாம் அழகா இல்லையாமா? நீ அழகாதான் இருந்த. சதீஷ் கூட சின்ன குழந்தை எவ்வளவு அழகா இருப்பான். நல்லா முட்டை கண்ணு போட்டுங்க அழகான்னு சொல்லிருந்தாங்க. அதோட விட்டு வேலை முட்டை கண்ணு போட்டு கிண்டல் பண்றாங்க பாரு. ஏன்னா எல்லா குழந்தையும் பிறந்த உடனே அழுவல. சதீஷ் அழுவே இல்ல தெரியுமா பிறந்த உடனே. அப்படியே அழுவே இல்லையா? ஆமா டாக்டரே பயந்துட்டாங்க. இதுனா குழந்தை அழுவ மாட்டேங்குது, ஒருவேளை பேச்சுக்கிட்டு சரியா வரலையோ என்ன ஏதுன்னு தெரியாம அவங்களே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காலில் லேசா அப்படி அடிச்சாங்க பாரு. அப்பதான் லேசா அப்படி அழுவுது. அதுக்கப்புறம் அழல கம்முன்னு படுத்துன்னு பாத்துருந்து கண்ணை போட்டு டக் 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 முட்டை கண்ணு போட்டுங்க. டாக்டர் நடிச்சாங்களா? ஆமா பிறந்த எல்லா குழந்தையுமே அழுவோம். நீ அழுவாம கம்முன்னு இருந்தியா, அதனால தான் லேசா அடிச்சாங்க. ஒரு குழந்தை பச்சை குழந்தைய அடிச்சு அழ வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து வந்துட்டீங்க. ஆனா சஞ்சு பிறக்கும்போது அப்படி கிடையாதுக்கா. கத்தி ஊரையே கூட்டிச்சு. எல்லாரும் ஓடி வந்து பாக்குற அளவுக்கு என்னாச்சுன்னு. சஞ்சு வாயாடியாச்சா? ஆமா வாயாடி, சரியான வாயாடி. வா அப்பயே சொன்ன அம்மா கிட்ட இவள இங்கே ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்தா இவள வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வராதுன்னு. கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. என்கிட்ட சண்டை போட்டு கதை நம்ம கேட்டீங்கக்கா. சஞ்சு பொந்துக்கும் போது சஜி சொல்றேன், அம்மா இதை பாரு எப்படி கத்துது எப்படி அழுவுது, இதை கூட்டிட்டு வராதம்மா வீட்டுக்கு இங்கேயே விட்டுட்டு வந்துருமான்னு. நீ என்ன பண்ணிருக்கா? சஜி விட்டுட்டு வந்துருக்கணும், சஞ்சு மட்டும் கூட்டு வந்துருக்கணும். தெரியுமா? சரிம்மா சாப்பிட்டு படுங்கம்மா, மணி ஆகுது. காலை சீக்கிரமா எழுந்து கொண்டவா? என்ன காலையில ஊருக்கு போகுது இல்லையா? லேட்டா தான் எழுந்து போறேன். காலை சீக்கிரமா எழுந்துக்க மாட்டேன். என்ன வந்து ஒரு 8 மணிக்கு எழுப்பினா போதும். சரிங்கம்மா உங்க இஷ்டம், எப்படின்னா எழுந்துக்குங்க. நான் காலையில 5 மணிக்கெல்லாம் வந்து வயலுக்கு போகணும். மாமா காலைல வயலுக்கு போயிட்டு 7 மணிக்கா வருவேன். நீ ரெடியாயிரு, நம்ம சாப்பிட்டு கிப்ட்டு 9 மணிக்கா போலாம். ஏமா திருவிழால எந்த பொருள்கள் வாங்கினீங்களா இல்லையா? எங்கண்ணே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கூத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறமா நைட்டு நன்றாத்தையும் ஓடி வந்துட்டோமா, எதுவுமே வாங்கல. சரிம்மா அப்போ காலையில கிளம்புங்க. போய் அப்படியே போய் சுற்றி கடையில் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வேணுமா வாங்கி வருவீங்க. ஆமா நான் கூட வீட்டுக்கு அருவமனை கொஞ்சம் வாங்கணும். அருவமனை வந்து லேசாக கிட்டு ஆட ஆரம்பிச்சிச்சு. வேற அருவமனை புதுசாக வாங்கணும். இங்கே வாங்கினா நல்லா இருக்கும். என்னென்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. ஏக்கா என் வீட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லி அமைச்சிருக்கேன், இந்த மாடுக்கு சாணி ஆடுறதுக்கு முறம் வேணுமா, இரும்பு முறம். அதை வாங்க சொல்லியிருக்கேன். நானே மறந்துட்டேன். நாளைக்கு தான் போய் வாங்கணும். பாத்துக்கோ தங்க தெரிய மூளை எவ்வளவு தூரத்துக்கு வேலை செஞ்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு இது வாங்கி கூட அது வாங்கி கூட ஒரு ஞாபகத்துல இல்ல. மாடுக்கு வந்து சாணி ஆடுறதுக்கு முறம் வேணுமா. அவன் செய்யற வேலையில அவன் குறியா இருக்கான். அப்புறம் காய்கறி வெட்டுற கத்திலாம் கூட வாங்கணுக்கா. கத்தி அந்த பலகையா ஏமா காய்கறி வெட்டுறதுக்கு பழக தரமா நான் தரமா. இங்கே புளிய மரம் வெட்டினாங்க திருமணியில். அந்த புளிய மரத்தோட பலகை வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒன்று எடுத்துன்னு போங்க. 3 வாரம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். புளிய மரத்து பலகையானே? ஆமாம்மா நல்லா தரிசா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மரம் வெட்டினாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்டாக வெட்டி வாங்கி வந்துட்டேன். அது நல்லா மஞ்சள் தடவி காய் வச்சு வச்சிருக்கேன். சரிண்ணே போகும்போது மறக்காம வாங்கி போறேன். இந்த புளிய மரத்து பலகையில செஞ்ச கட்டை நல்லா யூஸ் ஆகும்ல, காய்கறி வெட்டுறதுக்கு எல்லாம் வெட்டுறதுக்கும். ஆமா நல்லா உழைக்கும் அது. நான் கூட அந்த மாதிரி பலகை வாங்கணும் தான் பார்த்தேன். பரவாயில்ல ஆனால் ரெடி பண்ணி வச்சிருக்குது. இந்த செடி கிடிலாம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி, காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு 2 கத்தி எல்லாம் வாங்கணும். என்ன வாங்கணும் மறக்காம வாங்கி போங்க. இந்த செடியெல்லாம் கொத்துவாங்களே, அந்த சின்னதாக மண்வெட்டி மாதிரி இருக்குமே, அதை கூட வாங்க வேண்டி. செடிங்கெல்லாம் கொத்தி விடண்டி. இந்த பச்சை மிளகா செடி கத்திரிக்காய் செடியெல்லாம் போட்டுக்க பத்தியா, அதுக்கெல்லாம் கொத்தி விட்டா நல்லா கலக்கலன்னு வளரும். ஏமா இங்கே விதைலாம் கூட கிடைக்குமா? வாங்கி போய் போட்டு விடுங்க. இந்த பூசணி விதை, புடலங்காய் விதை, அவரைக்காய் விதை, பீர்க்கங்காய் விதை இதெல்லாம் போட்டு விடுங்க. சொல்லி வேலை வருமா நல்லா கலக்கலன்னு ஏறிடும். தை மாதம் நல்லா காய் காய்க்கும் எல்லா செடியும். ஆமாண்ணே வாங்கி போய் இங்கே கூட போடணும். நான் விட்டானே போடணும், அக்கா விட்டானே போடணும். வாங்கியிருக்கேன் வீடு அங்கே கூட போட்டு விட்டு வச்சுக்கேன். நல்லா ஏறிடும் கொடி. இந்த வாட்டி கூட பூசணிக்காய் கூட ஒன்று அத்தனை தானாக வளர்ந்துருக்கு போகுது. தப்பு செடி இந்த மாதிரி விதெல்லாம் வாங்கி போய் போட்டு வச்சுக்கேன், நல்லா வளர்ந்துடும். ஆமாம் அவரைக்காய் விதை போட்டு விடணும். அவரைக்காய் போட்டுட்டு வீட்டு மேலே ஏற்றி விட்டு வச்சுக்கேன். நல்லா தை மாதம் பூத்து நிறைய காய் காய்க்கும். நான் கூட நம்ம வீடு சுற்றி போட்டு வச்சுக்கிறோமா, தை மாதம் நல்லா காய்க்கும். ஏக்கா அதுக்கு பந்தல்லாம் போட மாட்டேன். அவரைக்காய் செடிக்க அவரைக்காய்க்கு வந்து பந்தல்லாம் போட மாட்டேன். வீட்டு மேலே ஏற்றி விட்டுருவேன். அது நல்லா ஏரியா நல்லா காய்க்கும். சரிம்மா நாளைக்கு கூட்டின்னு போகிறேன் திருவிழாக்கு. என்னென்ன வேணுமா வாங்கிக்கோங்க. 2 நாள் தான் கடை இருக்கும். அதுக்கப்புறம் கடையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிண்ணா சரி சாப்பிட்டு படுங்கம்மா சீக்கிரம். என்ன எவ்வளோ நன்றி சாப்பிட்டு இருப்பேன். சாப்பிட்றேன் சீக்கிரமா. மாநாட்டில் நட்சத்திரம் இருக்குது. அப்போ நைட்டுக்கு மழை வராது. என்ன எனக்கு கண்ணா சொக்குது தூக்கம் வருது. உள்ள போய் படுக்கலாமா? வெளியில படுக்கலையா? வேணாண்டி குளிர்ற மாதிரி இருக்குது. உள்ள போயிடலாம். பனி பெய்யுமா? உள்ள போய் படுங்க. இப்போ வர சிக்கன் போடணும்ல. நான் சதீஷ் வைக்கிறேன். நீ செஞ்சு தீக்கோ. ஒழுங்கா உள்ளே படுக்க வச்சுக்கலாம். முதல்ல ஆரம்பத்திலேயே சரி சாப்பிட்டு கை கழுவினு வா. எவ்வளோ நல்லா சாப்பிட்டு இருப்பியோ. ஏக்கா அண்ணன் தோட்டத்தில் நாளைக்கு காய்கறிலாம் கொஞ்சம் பறிக்க வேண்டியது இருக்கா. அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், தேங்காய், வாழைப்பழம் அத்தனை வந்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறாருன்னு. அது இருக்கட்டும். வாழைக்காய் ஏதாவது இருந்தால் பார்க்கணும். காய்கறிலாம் அத்தனை போனாந்தாக்கா ஒரு வார்த்தை ஓட்ட முடியும். இல்லை காய்கறி வாங்கிறது 200 300 செலவாயிடும். காய்கறி நிறைய தான் இருக்குது. அறுத்துக்குமா வந்து. ஆமாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அத்தனை போகணும். ஏமா நம்ம வயலில் கூட தோட்டத்தில் கூட நிறைய வந்து இந்த பொன்னாங்க நிற்கிற வளர்ந்துருக்குமா. பறிச்சு போய் பசங்க செஞ்சு கொடுங்கம்மா. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சரி நான் பறிச்சு போனேன். எல்லாம் முருங்கை இருக்குதா? முருங்கா கொஞ்சம் தான் இருக்கும். 1 2 தான் காய்ச்சிருக்குது. இல்லை இது மழை காலம். முருங்கை எங்கே கிடைக்கும் உங்களுக்கு?
நம்ம வீட்டு முருங்கை தான் நல்லா வாசனையா இருக்கும். ஒரு காய் போட்டாலும் அப்படியே சாம்பார் மனம் மணந்து இருக்கும். இருக்குமா, ஒரு 5-6 காய் இருக்கும், பறிச்சுன்னு போங்க. முருங்கைக்கீரை கச்சவடம் நல்லா இருக்கும். மழை காலத்துல முருங்கைக்கீரை முருங்கை இதெல்லாம் கிடைக்காதுடி. இந்த பனிக்காலம் வந்தா முருங்கை மரத்துல வந்து அந்த கம்பளி பூச்சி மாதிரி வந்துடும். மழை காலத்துல வந்து இலையே இருக்காது. நம்ம வரும்போது தான் எப்படி இருக்குமா, முதல்ல ஒரு 2 கலையை உடச்சி எடுத்து வீட்டில் நட்டு வைக்கணும்டி. முருங்கை மரம் நம்ம வீட்டில் வளரவே மாட்டேங்குது. உடச்சி தரமா எடுத்துன்னு போங்கம்மா, மழை காலத்துல வச்சா நல்லா பிடிச்சிக்கும். அம்மா அதானே சொன்னாங்க. சரி சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்து முதல்ல படுக்கலாம். எனக்கு தூக்கமா அது கண்ணா கட்டுது. வர சாப்பிடவே முடியல என்னால. கொஞ்சம் சாப்பிட்றியா? எனக்கு வேணாப்பா, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். 2 வாய் மட்டும் வாங்கிக்கோ. அடி வாங்க போறேன், நான் சின்ன குழந்தையா.